தலைவர்களுக்கு அந்த தர்ம சங்கடம் இருக்குன்னு அவங்க அமைதியாக இருக்கலாம். பட் கிரவுண்டில் அதுக்கான பிரச்சனை வந்து கிரவுண்டில் வேறு யார் பேசுகிறாங்க? யாரும் பேசலை. மணிசங்கர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? இல்ல திமுகவினர்லாம் வந்து காங்கிரஸை திட்டி பேசுறதும் அது நடக்கத்தான் செய்யும். அதுதான் கேட்குறேன். அது நடக்கத்தான் செய்யும். அது என்ன காங்கிரஸ் என்ன திமுக என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ அது பாருன்னா கிளம்பு வெளியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மாணிக் தாக்கூர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அப்படின்னு தான் கூட்டணி முடிச்சுட்டே போவோம்பாங்க. கூட்டணி பேசக்கூடிய அதிகாரம் மாணிக் தாக்கூர்கிட்ட இருக்கா? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களே இதை பற்றி எப்படா வாயை திறந்து பேசுறதுன்னு அவங்களுக்கு நல்ல அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் தலைமை ஒரு நூல் விட்டு பாக்குதோ அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து நூல் விடுறதுக்கு இவனை விட்டு விடணும். காங்கிரஸை பொறுத்தவரை நல்ல தெளிவாக நல்ல புரிஞ்சு மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருப்பாங்க, சில 100 தலைவர்கள் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தலைவர்களும் சில 100 தொண்டர்களும் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில் போஸ்ட் ஓட்டுறது கூட ஆள் கிடையாது, வால் பெயிண்டிங் பண்ணுறது கூட ஆள் கிடையாது. போராட்டம் பண்ணுறதே 4 பேர் போகிறாங்க. போஸ்ட் ஓட்டுறதுக்கே ஆள் இல்லைன்னா அப்புறம் போராட்டத்துக்கு யார் போவா? இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோன்னு காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணி உருவாகுவதற்கே திமுக தான் காரணம். இந்த கூட்டணி எதுக்காக நிற்கிறாங்க? கொள்கை, நம்ம எல்லாரும் ஒரே கொள்கையில் இருக்கோம். சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாஜகவை வீழ்த்தணும். அப்போது அந்த இதில் நிற்கும்போது காங்கிரஸால் தான் திமுக ஜெயிக்குமா அப்படின்னு கேட்குறது என்னென்னா உள்ள சண்டை மூட்டி விட்டு பார்க்குறது. இல்லை, அது காங்கிரஸ் தான் செய்யுதுன்ற. காங்கிரஸ் செய்யலை, மாணிக்கம் தாக்கூர் தான் செய்கிறார். அவங்க கட்சிக்காரனே இல்லை போஸ்ட் ஓட்டுறதுக்கு, அதையும் செஞ்சது திமுக காரன் தான். இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஏன் மாநாடு போடல காங்கிரஸ் அப்படின்னு? எப்படி போடுவாங்க? அவங்கள்ட்ட ஆள் இருந்தால் தானே போடுவாங்க. அவங்கள்ட்ட ஆள் இருந்தால் தான் மாநாடு போடுவாங்க. சார் கேட்குறாங்க, ஆள் இல்லாதப்போ ஆள் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாமேன்னு கேட்குறாங்க. அதுதான் கிடையாது. பலம் இல்லை என்று அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் கழட்டி விட்றா அப்புறம் கொள்கைன்றது எது? கழட்டி விட சொல்லல, அது கழட்டி விட சொல்கிறதோட இன்னொரு வேர்ஷன் தான் அது. 20 சீட்டு கொடுக்குறீங்க, 5 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவனோட சுயமரியாதையை நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். நான் என்ன அவ்வளோ சீப்பாக போயிட்டேனா அப்படின்னு அவன் கேள்வி கேட்கணும், அவன் வெளியே போகணும். இல்லை, காங்கிரஸ்காரனு மாணிக்கம் தாகூருக்கு இவ்வளோ முட்டு கொடுத்து இல்லை, அதுதான் புரியல. மாணிக் தாகூருக்குலாம் நான் முட்டு கொடுக்கல. நான் முதல்ல சொல்லிட்டேன், அந்த 28ஆம் தேதிக்கு மேலே காங்கிரஸில் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். கடைசியாக வந்து சொல்லலை நான். அதுக்காக தான் நான் சொல்கிறது வந்து முட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு தான் முதல்ல சொல்லிட்டேன். மாணிக் தாகூர் கண்டிப்பாக 28ஆம் தேதிக்குள்ளே காங்கிரஸ் விட்டு போயிடுவார். அவரை நீங்கள் காங்கிரஸ்காரன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் காங்கிரஸ்காரெலாம் கிடையாது. கொள்கை கூட்டணின்னு ஒன்று இருக்கும்போது அந்த கொள்கையில் பிடிப்போடு இருக்கக்கூடிய கட்சிகள் யார், அவங்களோட பலம் என்னன்றது இல்லை, அவங்களோட கொள்கை என்னன்றது தான் முக்கியம். அந்த கொள்கை கூட்டணிக்கு ஒரு ஆபத்துன்னு வரப்போ தலைமை பேசியிருக்கணும். பேசினா அது சரியாக வராதுன்னு நான் சொல்லுதான். அப்போது உங்களுக்கு அந்த மாணிக்கம் தாகரோட உங்களுக்கு கொள்கை வந்து அவ்வளோ பிரச்சனையாக இல்லை அப்படின்ற கேள்வி வருது. அப்போ நான் கேட்குறேன், திரும்ப வந்து அறிக்கை விட்டதுக்கு அப்புறமா ஆதவர்ஜுனா பேசினாருன்னா ஆதவர்ஜுனா பெரிய ஆளா திரும்ப பெரிய ஆளா? கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. போன பிறகு அதை நோக்கி தான் நகரம். இதுவும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். திமுக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு நரேஷன் வந்து நாளுக்கு நாள் தொடர்ந்து செட் பண்ணி அது முட்டலும் மோதலமாக இருக்கிறது. எப்போனாலும் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணிலேருந்து போயிடும் அப்படின்ற நிலையை சோஷியல் மீடியா மூலமாகவும் ட்விட்டர் மூலமாகவும் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா திருச்சி வேலுசாமி, மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவர்களுக்கு வேறு வேறு அஜெண்டாக்கள் இருந்தாலும் திமுக கூட்டணிலேருந்து காங்கிரஸை எப்படியாவது பிரித்து எடுத்துகிட்டு போகணும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு நாளுக்கு நாள் அந்த முரணை பெருசாக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா விஜய் பேசுனதுக்கு அப்புறமா இது வந்து நான் கொளுத்தி போட்ட வெடிகுண்டு இப்போ அங்கங்கே வெடிச்சிட்ருக்கு அப்படின்னு சேலத்தில் விஜயுமே பேசுகிறாரு. ஏன் இந்த புகைச்சல் வருது? இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா முழுதுமே இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியாக திமுக இருக்குது. 40 தொகுதியை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இந்தியா கூட்டணிக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது? உங்கள் மற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி கணக்கு போட்டுக்குங்க. இன்றைக்கி என்ன தேதி? February 18 17 கரெக்டாக. February 28ஆம் தேதிக்கு முன்னாடி மாணிக்கம் தாக்கூர் தாவேகாவில் போய் சேர்ந்துருவார். காங்கிரஸ் கட்சியினோட எம்பி அவர். மாணிக்கம் தாக்கூர் February 28க்குள்ளே போய் நேராக தாவேகாவில் சேர்கிறார். இதுதான் செய்தி. மார்க் மை வேர்ட்ஸுன்ற மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பேசுவோம். ஏன் என்ன தேவை? இது ஒரு சீட்டு குத்து சிட்டிங் எம்பி அவர் தாவேகாவில் போய் சேர வேண்டிய தேவையாக வருது.
பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், யாராவது வந்து ஒரு கட்சியில் அந்த கட்சியின் தலைமைக்கு எதிராக பேசுவாங்க. எதிராக பேசுகிறது மட்டும் இல்லை, கட்சிக்கு உள்ளே பேச வேண்டியதை கட்சிக்கு வெளியே போய் பேசுவாங்க. நம்ம யார் கூட கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணியில் என்னெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத எங்கே வச்சு பேசணும்? காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் வச்சு பேசணும். சரியா? காங்கிரஸ் என்னெல்லாம் செய்யும் போது தெரியுமா அப்படின்றத மேடையில் பேசணும். இவர் கட்சி காங்கிரஸோட காரிய கமிட்டி கூட்டத்தில் பேச வேண்டியதை ப்ரெஸ் மீட்லேயும் மேடையிலையும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் பல காலமாக பார்த்துருக்கலாம். அந்த பேட்டர்னில் ஃபிட் ஆகாத ஒருத்தர் பெரியார் மட்டும்தான். பெரியாரும் காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக தான் பேசினார். ஆனால் எங்கே வச்சு பேசினார்? அவங்க மாநாட்டில் வச்சு தான் பேசினார். காங்கிரஸோட மாநாட்டில் தான் வச்சு பேசினார், வெளியே போய் பேசலை. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஏன் வந்தீங்கன்னு கேட்டப்போ, இல்லைங்க இது மாதிரி வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வேணும், தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த தீர்மானத்தை கொண்டு வர மாட்டாங்க, அதனால் நான் வெளியே வந்துட்டேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பாரு, ஒரு பேட்டர்ன் நீ கவனிச்சிட்டே வா. இப்போது பெரியார் வெளியே வர்றார். வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அதாவது 1919 நீதி கட்சி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் பெரியார் காங்கிரஸில் போய் சேர்றாரு. ஆனால் காங்கிரஸில் போயிட்டு அவர் என்ன பார்க்குறாரு? அங்கேயும் பார்ப்பனர்களின் ஆதிக்கம் தான் இருக்குது, பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர் யாருக்கும் எந்த உரிமையும் கிடைக்கல, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேண்டும்ன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. 5-6 முறை வலியுறுத்தியும் அந்த தீர்மானத்துக்கே எடுத்துக்க மாட்டாங்க, தீர்மானத்தை வந்து உள்ளே சமர்ப்பிக்கவே விட மாட்டாங்கன்றப்ப தான் கோபமாகி வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோடனே என்ன ஆச்சு? நீதி கட்சி அவர் கூட சேர்ந்துருச்சு. அவர் வந்து சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பிக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க? நீதி கட்சியும் சேர்த்து நீங்களே பார்த்துக்கங்க, அதுக்கும் உங்களை தலைவராக போகிறோன்னா. அப்போ ஜெயிலில் இருக்கிறாரு, ஜெயிலில் இருக்கும்போது அது மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் இணைச்சி அவர் திராவிட கழகம்னு உருவாக்குறாரு. சரியா? அதன் பிறகு என்னாச்சு? அண்ணா என்ன பண்ணுறாரு? பெரியாரை விமர்சிக்கிறார். விமர்சிக்கும்போது என்ன ஆகுது? அதாவது பெரியாரின் கொள்கைகளுக்கு மாறாகவே அவரும் பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? சுதந்திரம் அடைஞ்ச உடனே இது ஒரு துக்க நாள் அப்படின்னு பெரியார் அறிவிக்கிறார். அண்ணா உடனே கட்சியில் இருந்துக்கிட்டே அறிக்கை விடுறாரு, இல்லை அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது இன்ப நாள் அப்படின்றாரு. அடுத்த 2 வருஷத்தில் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார். அடுத்தால வாங்க, எம்ஜிஆர். அவர் பொருளாளர்கிட்ட தான் கணக்கு வழக்கெல்லாம் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு? மேடையில் வந்து பேசுகிறாரு. நான் கணக்கு கேட்டேன், கொடுக்க மாட்றாங்க, ஒடுக்குமுறை பண்ணுறாங்க, இங்கே ஜனநாயகமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாரு? 73 வெளியே வந்துடுறாரு. அடுத்தது வைகோ. அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வந்து கட்சிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையாக தானே இந்த பேட்டர்ன் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கூட்டணி கட்சி தலைவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு மாணிக் தாக்கூர் தான் முதல்ல கேட்டாருன்றீங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி குரல்கள் வந்திருக்கு. யாரு? ஆதவ அர்ஜுனா. விசிகால இருந்துக்கிட்டே என்ன சொன்னார்? இல்லை, திருமாவளவன் ஆரம்பத்துலேருந்தே அதை பேசிகிட்டு இருக்காரு. திருமாவளவன் பேசுறது வேற. திருமாவளவன் பேசுறது அவர் கட்சியோட கொள்கை. அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி இருந்ததே இல்லையானா இருந்திருக்கு. அந்த கூட்டணி ஆட்சி வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு தைரியமும் தெம்பும் கொண்ட ஒரே தலைவராக இருந்தவர் அண்ணா மட்டும்தான். 67 அண்ணா ஆட்சி அமைக்கும்போது சின்ன மந்திரி சபை தான். இப்போ மாதிரி 30 மந்திரி 40 மந்திரிலாம் கிடையாது. சின்ன மந்திரி சபை, மொத்தமே 9 பேர் தான் மினிஸ்ட்ரி. அந்த 9 பேர் மினிஸ்ட்ரியில் 7 பேர் திமுகவினர். சட்டமன்ற தலைவர் யாருன்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சியோட ஆதித்தனார், அவர் தான் சபாநாயகர். சரியா? அப்புறம் கம்யூனிஸ்டில் ஒரு மந்திரி, சுதந்திரா கட்சியில் ஒரு சுதந்திரா காங்கிரஸ், அதில் ஒரு மந்திரி, கம்யூனிஸ்டில் ஒரு மந்திரி கொடுத்து மொத்தம் 9 பேர். அப்படி ஒரு அமைப்பை அவரால் தான் நடத்த முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் நடத்த முடியாது, திறமை இல்லைன்னு நான் சொல்ல வரல, குழப்பங்கள் அதிகமாகும். இல்லை, இப்போ ஏன் இந்த குரல் எழும்புது? அதுதாங்க. இப்போ அவருக்கு வந்து கட்சியில் இருந்து அவர் வெளியே போக போகிறாரு. அவருக்கு கட்சியில் இருக்க போகிறதில்ல, வெளியே போக போகிறாரு. பாருங்கள், நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். செங்கோட்டையன் என்ன பண்ணார்? தலைமையை எதிர்த்து பேசினார். டெல்லி தாவைக்கால போய் ஹரித்வார் போகிறேன்ட்டு டெல்லி போயிட்டு தாவைக்கால போய் சேர்ந்தார். ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணார்? தலைமைக்கு எதிராக பேசினார். நாங்கள் வந்து ஒரு தலித்தை துணை முதலமைச்சர் ஆக்காமல் விட மாட்டேன் அப்படின்னாரு. கட்சியில் இருந்துக்கிட்டே கட்சியோட அனுமதி இல்லாமலேயே விஜய் கூட்டத்துக்கு போய் பேசினார். அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதுக்கு தான் சார் நானும் வெயிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போயிட்டார்.
இப்போ மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுதான் கொஸ்டின். இப்போ ஏன் காங்கிரஸ் தலைமை ஏன் எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்குது? இல்லைம்மா, இதை வந்து காங்கிரஸ் தலைமை வந்து உள்ளே பூந்து பேசினாங்கன்னா இவன் அடங்குவான்னா பேசுவாங்க. இவன் அடங்க அப்படி இருக்க முடியாதுல்ல. இல்லைம்மா, இது வந்து எல்லா கட்சியிலையும் இது நடக்கும். இப்போ வைகோ பேசினார், அப்போ ஏன் கலைஞர் எதிர்த்து பேச அதுக்கு ஏன் மறுப்பு சொல்லலைன்னு யாராச்சும் கேட்டாங்களா? ஏன்னா அவங்க வெளியே போகிற மூடுக்கு வந்துட்டாங்கன்றது தெரியும். வெளியே போகிற மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தலைமை எதுவும் பப்ளிக்காக அறிக்கை விட்டாங்கன்னா அதை மீறி இவங்க பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அது தலைமைக்கு தான் அசிங்கமாக இருக்கும், தர்ம சங்கடமாகிடும். புரியுதுங்களா? அதனால தான் ராகுல் காந்தி எதுவும் பேசாமல் செல்வ பெருந்தகை பேச சொல்கிறார். அதனால தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து காங்கிரஸை பற்றி எதுவும் சொல்லாமல் திமுக எப்போதும் கூட்டணி ஆட்சிக்கு சரி சொல்ல போவதில்லை அப்படின்னு பொதுவாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இப்போ வந்து அதுக்குன்னு திமுகவை டேமேஜ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் ஒரு இல்லை. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேமேஜ் பண்ணுறது மாணிக்கம் தாக்கூர் இல்லை. அந்த டேமேஜ் வந்து பண்ணுறது யாருன்னா சுமன் ஸ்ரீராமன், மணி, இந்த மாதிரி ஆட்கள் தான் பேசுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை என்ன? மாணிக்கம் தாக்கூர் இல்லாமல் பேசுகிறாரு திருச்சி வேலுசாமி. அவங்களாம் திருச்சி வேலுசாமிலாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு கணக்கிலலாம் எடுத்துக்க முடியாது. அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அரசியல்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பார். நம்ம விரும்புகிற விஷயம் தான், நமக்கு தோன்ற விஷயம்லாம் அரசியல் கிடையாதுமா. அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கணும். அதுக்கு ஒரு லாஜிக் இருந்தால் மட்டும்தான். இப்போது ஆதவர்ஜுனா பேசின உடனே இவர் என்ன பண்ணார்? அது அவரது தனிப்பட்ட கருத்து, அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்கிறதோட நிப்பாட்டிட்டார். அதுக்கு மேலேயும் அவர் திரும்பவும் பண்ணார் பார்த்தீங்களா? அதனால தான் இப்போ காங்கிரஸ்லேருந்து அந்த மாதிரி கண்டிக்காமல் இருக்காங்க. அப்போ அன்றைக்கி திரும்ப கண்டித்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா கட்சிக்குள்ளே. இவர் கண்டிக்கிறாரு, கண்டித்ததுக்கு அப்புறமா அவர் போய் மேடையில் போய் விஜய் கூட உட்காந்துக்கிட்டு அண்ணன் திருமாவின் இங்கே வரலனா கூட அவர் மனசு பூரா இங்கே தான் இருக்கும் அப்படின்லாம் பேசினார்ல. அப்போ என்ன ஆகுது? மீண்டும் மீண்டும் இவர் இதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்கன்னா அந்த கட்சி தலைமைக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். செல்வ பெருந்தகை தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர். இந்த மாநில காங்கிரஸோட தலைவர் அறிக்கை விட்டதுக்கு அப்புறமா அந்த ஆள் பேசிட்டு தான் இருக்கான். அப்போது மாநில தலைமைக்கே மரியாதை இல்லை. அவர் எம்பியாகனா இருக்கலாம், ஆனால் அவரோட உறுப்பினர் கார்டில் தலைவர் யார்? செல்வ பெருந்தகை தான். செல்வ பெருந்தகை தான் அவர் கீழே இருக்கார். ஆனால் என்ன பண்ணுறாரு? அவர் அறிக்கை விட்டதுக்கு அப்புறமும் வேணும்னே அவர் பேசுகிறாரு. அப்போ இதுக்கு ராகுல் காந்தியெல்லாம் பேசினாருன்னு வச்சுக்கிங்க, அப்போ ராகுல் காந்திக்கே மரியாதை இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ராகுல் காந்தி சொன்னாலும் கேட்கலாப்பா இவன் இல்லை. இப்போ இது எப்படி இருக்கும்னா, இவங்க தலைவர்களுக்குள்ள அந்த காம்ப்ரமைஸுக்கு வந்துடலாம், தலைவர்களுக்கு அந்த தர்ம சங்கடம் இருக்குன்னு அவங்க அமைதியாக இருக்கலாம். பட் கிரவுண்டில் அதுக்கான பிரச்சனை வந்து கிரவுண்டில் வேறு யார் பேசுகிறாங்க? யாரும் பேசலை. மணிசங்கர் ஐயர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? இல்லை, திமுகவினர்லாம் வந்து காங்கிரஸை திட்டி பேசுறதும் அது நடக்கத்தான் செய்யும். அதுதான் கேட்குறேன். அது நடக்கத்தான் செய்யும். அது என்ன காங்கிரஸ் என்ன திமுக என்ன சொல்லுவாங்க? அவ்வளோ அது பாருங்கன்னா கிளம்பு வெளியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? மாணிக் தாக்கூர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் அப்படின்னு தான் கூட்டணி முடிச்சுட்டே போவோம்பாங்க. கூட்டணி பேசக்கூடிய அதிகாரம் மாணிக் தாக்கூர்கிட்ட இருக்கா? கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மற்ற 2ஆம் கட்ட தலைவர்களே இதை பற்றி எப்படா வாய் திறந்து பேசுறதுன்னு அவங்களுக்கு நல்ல அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் தலைமை ஒரு நூல் விட்டு பார்க்குதோ அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து நூல் விடுறதுக்கு இவனை விட்டு விடணும். காங்கிரஸை பொறுத்தவரை நல்ல தெளிவாக நல்ல புரிஞ்சு. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருப்பாங்க, சில 100 தலைவர்கள் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தலைவர்களும் சில 100 தொண்டர்களும் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில் போஸ்ட் ஓட்டுறது கூட ஆள் கிடையாது, வால் பெயிண்டிங் பண்ணுறது கூட ஆள் கிடையாது. போராட்டம் பண்ணுறதே 4 பேர் போகிறாங்க. போஸ்ட் ஓட்டுறதுக்கே ஆள் இல்லைன்னா அப்புறம் போராட்டத்துக்கு யார் போவா? இந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோன்னு காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக நிற்கக்கூடியது டிஎம்கே மட்டும்தான் அப்படின்னு தெரியும். தீதி ஒரு நேரத்தில் ஒழுங்காக பேசுவாங்க, திடீர்னு கழட்டி விட்ருவாங்க. ஆம் ஆத்மி ஒரு நேரத்தில் ஒழுங்காக பேசுவாங்க, அப்புறம் கழட்டி விட்ருவாங்க. இதை மாதிரி சந்தர்ப்பவாதமாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. திமுக வந்து மோடி ஆட்சிக்கு மட்டும்தான் எதிர், அதுக்கு காங்கிரஸ் மட்டும்தான் சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இந்தியா கூட்டணி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரை, இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணி உருவாகுவதற்கே திமுக தான் காரணம். அதான் நீங்கள் மணிசங்கர் ஐயர் சொல்கிறார் என்னென்ன, இந்தியா கூட்டணிக்கு இந்திய தலைமை தாங்குவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தகுதியும் திறனும் அந்த திராணியும் இருக்குது. அவர் தலைமையை ஏற்று நடத்தினாதான் ராகுல் காந்தி பிரதமராக வர முடியும்.
அதை நீங்கள் எதோட பொருத்தி பார்க்கலான்னா காமராஜர் ஸ்ட்ராங்காக நின்று தான் இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்க. இப்போ தேசிய அளவில் ஓகே நீங்கள் சொல்கிற பாலிடிக்ஸ் புரியுது. இப்போ எப்படி அதிமுகவுக்கு சுமையாக பாஜக இருக்கிறதோ, அதிமுக மீது சவாரியாக பாஜக செய்தோ, அதே வேலையை தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து செய்யுது, திமுக மீது சவாரி செய்கிறது அப்படின்ற கேள்வி வருது. அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை இப்போ உங்களுக்கு இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கணும், ராகுல் காந்தி தான் வந்து பிரதமர் ஆகணும், இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறாருன்னா 40 தொகுதி நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளோதான். அதில் இப்போ சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எதுக்கு அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. அது கட்சிக்கு உள்ளே இருக்கிற உறுப்பினர்கள் இருப்பாங்களே, அவங்கள சமாதானப்படுத்தணும்னா அவங்களுக்கு ஏதாவது பதவிகள் கொடுத்தா தான் சமாதானம் ஆவாங்க. நல்ல நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டாக. அதிமுகவுக்கு பாஜக பேக்கேஜ், திமுகவுக்கு காங்கிரஸ் பேக்கேஜ், சரியா? ஆனால் காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, நாம் திமுகவுக்கு ஒரு பேக்கேஜ், நாம் ஏதாவது ரொம்ப கசாம்சான் பண்ணோம்னா கழட்டி விட்ருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் பாஜக எப்படி இருக்குன்னா, நான் பேக்கேஜ் தான், ஆனால் நீ என்னை தூக்கிட்டு போகலன்னா உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவை மிரட்டிட்டு இருக்கு. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸால் திமுகவின் மீது அழுத்தத்தை கொடுக்க முடியாது, ஆனால் பாஜகவால் முழுமையான அழுத்தத்தை அதிமுக மேலே கொடுக்க முடியுது. இது ரெண்டு தான் இந்த பேக்கேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸு. தமிழ்நாடை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் அது அதிமுகவோ திமுகவோ சார்ந்து மட்டும்தான் நிற்க முடியுமே தவிர வேறு தனியாலாம் யாரும் நிற்க முடியாது. நின்னாலாம் ஒன்றும் டெபாசிட் கூட வராது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாணிக் தாக்கூர் தொடர்ச்சியாக கட்சி தலைமையின் கருத்துக்களுக்கு எதிரான கருத்தை பப்ளிக்கில் பேசிக்கிட்டே இருக்காருன்னா வேறு ஒரு ரீசனும் கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அது. யார் கொடுத்த அஜெண்டா அது நீங்கள் அவர் வெளியே போகும்போது உங்களுக்கு தெரியும். என்ன அஜெண்டான்னா, இந்த இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட அசையாமல் நிற்கிது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து பேசுகிறான், எங்கள் கட்சி தலைவர் துணை முதல்வர் ஆகணும் அப்படின்றான். கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்குது. இது திரும்ப தான் நூல் விட்டு பார்க்குறாரான்னு கூட அப்போது இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. புரியுதா? ஒவ்வொரு தடவையும் தீ குளிச்சு நாம் சுத்தமாக இருக்கேன்னு ஒவ்வொரு கட்சி தலைவரும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த நபர்கள், அதை பேசுகிற நபர்களுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்குது. ஒரு தலித் ஒருவரை துணை முதல்வராக ஆக்காமல் விடமாட்டேன்னு சொன்னார். தாவேகா போனதுக்கப்புறம் அதை மறந்தே போயிட்டார். துணை முதல்வரையும் மறந்துட்டார், தலித்தையும் மறந்துட்டார், எல்லாத்தையும் மறந்துட்டார். அப்போ இங்கேயும் இதே தான், கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சலசலப்பை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு நான் கட்சி விட்டு வெளியே போகிறேன். இது வந்து தாவேகாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அவங்க ஒன்றியத்துலேருந்து செய்கிற வேலைகள் இது. இப்படி தான் செங்கோட்டையனை கூட்டு போய் அங்கே சேர்த்து விட்டாங்க. இந்தியா கூட்டணி இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியுமே தொடர்ந்து மாநாடுகள் நடத்துகிறாங்க, மக்கள் பிரச்சனையில் நிற்கிறாங்க. சிபிஐ சிபிஎம் மாநாடு போகிறது, மாநில மாநாடு போகிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் விசிகா வந்து மாநாடு போகுது, தேசிய ஒருமைப்பாடு மாநாடு, ஜனநாயக மாநாடு அப்படின்னு போடுறாங்க. வைகோ வந்து பேரணி போகிறாரு. இந்த வயசுலேயும் வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரிலாம் நடைபயணமாக சென்னை வரைக்கும் வந்துட்டுருக்காரு. எல்லா கட்சியுமே ஆக்டிவாக இயங்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொன்னால் இந்த கொங்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்க கூட அங்கே ஒரு பாக்கெட்டாக கூட அவங்க மாநாடு போடுறாங்க. காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் எந்த மக்கள் போராட்டத்துக்கும் வரல, மக்கள் பிரச்சனைக்காக பேசலை, ஒரு மாநாடு கூட போடல. அப்படின்றப்போ அவங்களுடைய செயல்பாடு என்னதான் அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. அவங்களுக்கு 25 சீட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற மக்களுக்காக போராடுகிற கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் வைகோவுக்கெல்லாம் சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்ல அப்படின்றாங்க. அதாவது இது என்ன பேச்சுன்னா, உன் தட்டில் என்ன இருக்கோ அதை பாரு. நீ எங்கள் தாத்தா இதுன்னு சொல்லுவார், அடுத்தவன் தட்டை பார்த்துக்கிட்டே சாப்பிடாது அப்படிம்பாரு. இந்த சிக்கனு கருவாடெலாம் பண்ணாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் எப்படி, இது ஒரு கேள்வி தான். இது அந்த கேள்விக்கு தான் நான் வரேன். மக்கள் இருக்கிறானா திமுக ஜெயிக்கணும், அந்த ஓட்டு போறானா அவன் அந்த கொஸ்டின் கேட்கலாம்ல. அந்த கேள்விக்கு தான் நான் வரேன். இதில் அடுத்தவன் சாப்பாட்டை பார்க்கறதுலாம் இதில் இல்லை, அதைத்தான் சொல்ல வரேன். நான் நல்லா கவனி. என்னென்னா அந்த கருவாடு வச்சாங்கன்னா அவன் தட்டில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு இவன் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். இவன் தட்டில் காலி ஆயிடுச்சா, அவன் காலி ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணுன்னு இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த கதையாக இவங்க பூரா சொல்கிறது என்னென்னா, நீ விசிகாவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன, காங்கிரஸ் இரு வர்றேன் அவசரப்படாத. இதை சொல்கிறது யார்? காங்கிரஸ் சொல்லிச்சா, விசிகா சொல்லிச்சா, மதிமுக சொல்லிச்சா? சொல்ல வேண்டியது யார்? விசிகா கேட்டிருக்கணும். காங்கிரஸுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்களே, அவங்க ஏதாவது மாநாடு நடத்துகிறாங்களா, நாங்கள் தானே மாநாடு நடத்துகிறோம், எங்களுக்கு கொடுங்கன்னு விசிகா கேட்டிருக்கணும். விசிகா கேட்கல. நான் நடைபெறம் போகிறேன்னு எனக்கு நிறைய கொடு அப்படின்னு வைகோ கேட்டிருக்கணும். வைகோ கேட்டாரா? வைகோ கேட்கல. கம்யூனிஸ்ட் கேட்டாங்களா?
எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க, சும்மா இருக்கிற காங்கிரஸ்க்கே ஏன் கொடுக்குறீங்கன்னு கம்யூனிஸ்ட்டும் கேட்கல. அப்போ இதை கேட்கறது யாரு? அப்போ கேட்குறவனோட உள்நோக்கம் என்ன உள்நோக்கம்னா இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்றது இவங்களோட உள்நோக்கம். சமூகத்தில் இயங்கிட்டு இருக்கவங்க தான் கேட்குறாங்க. அது நீங்கள் பொதுவாக பெரியாரிஸ்ட்னு நீங்கள் சொல்லிட்டு போகல, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் அவங்க கேட்குற கொஸ்டின் தான் நானும் கேட்குறேன். இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் கிளப்பி விடுறது எதிரணியில் இருப்பவர்கள் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு. இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லி இதை பெரியாரிஸ்ட் பேசியிருக்காங்கன்னா அவங்க வந்து போலி பெரியாரிஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறது யாருன்னு சொல்ல பேர் சொல்ல எனக்கு பேர் தெரியாதுனாலும் அவர்கள் பெரியாரிஸ்ட்ன்ற பெயரில் இயங்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்லுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கேள்வியை அந்தந்த கட்சி தான் கேட்கணும். பெரியாரிஸ்டுக்கு தேர்தலில் என்ன வேலை? பெரியாரிஸ்டுக்கு தேர்தலில் என்ன வேலை? பெரியாரே தேர்தலில் நின்னதில்லை. நான் பெரியாரிஸ்ட்டு, நான் விசிகாக்கு ஏன் கொடுக்கலன்னு நான் கேட்பேன். நீ யார் கேட்கறதுக்குன்ற? இது என்ன அஜெண்டான்னா இந்த திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு ஒரு தோற்றத்தை மோடி காங்கிரஸ் இருந்தால் தான் திமுக ஜெயிக்க முடியும் அப்படி கிடையாதுமா. காங்கிரஸ் இருந்தால் தான் திமுக ஜெயிக்கும்ன்றது கிடையாது. இந்த கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லைனாலும் திமுக ஜெயிக்கும். அதுதான் கேட்குறேன். அது வேற கதை. இது ஜெயிப்பதற்கான கூட்டணி கிடையாது. இது கொள்கைக்காக அமைந்த கூட்டணி. எல்லாரது கொள்கையும் ஒரே கொள்கை, பாஜகவை வீழ்த்த வேண்டும். சரியா? எதிரணியில் என்ன கொள்கை இருக்கு? ஒரு கொள்கையும் கிடையாது. இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. எதிரணியில் இருப்பது தான் தேர்தலுக்கான கூட்டணி. இவங்கெல்லாம் இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இங்கே அப்படி கிடையாது கூட்டணி. இந்த கூட்டணி எதுக்காக நிற்கிறாங்க? கொள்கை, நம்ம எல்லாரும் ஒரே கொள்கையில் இருக்கோம். சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாஜகவை வீழ்த்தணும். அப்போது அந்த இதில் நிற்கும்போது காங்கிரஸால் தான் திமுக ஜெயிக்குமா அப்படின்னு கேட்குறது என்னென்னா உள்ள சண்டை மூட்டி விட்டு பார்க்குறது. இல்லை, அது காங்கிரஸ் தான் செய்துன்ற. காங்கிரஸ் செய்யலை, மாணிக்கம் தாக்கூர் தான் செய்கிறார். அவங்க கட்சிக்காரனே இல்லை போஸ்ட் ஓட்டுறதுக்கு. அதையும் செஞ்சது திமுக காரன் தான். இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஏன் மாநாடு போடல காங்கிரஸ் அப்படின்னு? எப்படி போடுவாங்க? அவங்கள்ட்ட ஆள் இருந்தால் தானே போடுவாங்க. அவங்கள்ட்ட ஆள் இருந்தால் தான் மாநாடு போடுவாங்க. சார் கேட்குறாங்க, ஆள் இல்லாதப்போ ஆள் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாமேன்னு கேட்குறாங்க. அதுதான் கிடையாது. பலம் இல்லை என்று அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் கழட்டி விட்றா. அப்புறம் கொள்கைன்றது எது? கழட்டி விட சொல்லலை. அது கழட்டி விட சொல்கிறதோட இன்னொரு வேர்ஷன் தான் அது. 20 சீட்டு ஏன் கொடுக்குறீங்க, 5 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவனோட சுயமரியாதையை நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். நான் என்ன அவ்வளோ சீப்பாக போயிட்டேனா அப்படின்னு அவன் கேள்வி கேட்கணும். அவன் வெளியே போகணும். அதுதான் நோக்கம். அவன் வெளியே போகணும். பத்தியா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நான் சொன்னது கரெக்டாகிடுச்சு பாரு அப்படின்னு சொல்ல வரணும். புரியுதா? கூட்டணியை பற்றியோ தேர்தலில் யார் எத்தனை சீட்டு வாங்க போகிறாங்கன்றதை பற்றின ரெக்கமெண்டேஷன்ஸு அந்தந்த கட்சி பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட பார்த்தா எதுவுமே பேச முடியாது சார். இல்லைம்மா, பேசுறது வந்து நீங்கள் ஒரு உள்நோக்கத்தோட பேசும்போது அதை நான் உடனே சொல்லணும் கிடையாது. இப்போ பெரியார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்னா அதே மாதிரியே தான் இங்கேயும் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க, யார் எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்றத பொறுத்து தான் நம்ம சீட்டு கொடுக்கணுன்ற கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி பார்த்தா யாரையுமே சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா யாரையுமே சேர்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டா? மதிமுக யார் இருக்கா? வைகோ மட்டும் தான் இருக்காரு. விசிகாலன்னு எடுத்திங்கன்னா ஒரு 2-3 பேர் தெரிஞ்ச முகமாக இருப்பாங்க. இதை தவிர கம்யூனிஸ்டில் யார் இருக்கான்னு யாருக்காவது பப்ளிக்கு தெரியுமா? அப்போ யாரை தான் சேர்த்துக்கிறது? யாரையுமே சேர்த்துக்க வேணாம், எல்லாரையும் கழட்டி விட்டுறலாம். எல்லாரையும் கழட்டி விட்டோன்னே எல்லாரும் போய் அதிமுக கூட சேர்ந்துக்கிட்டுமா? அதானே கேள்வி. அப்போ இவங்க இந்த கேள்வியை திரும்ப திரும்ப வைக்கிறது பூரா யாருக்கு என்ன சீட்டு கொடுக்கணும், யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும் அப்படின்ற, யாருக்கு என்ன பதவி கொடுக்கணுன்றதை அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். கூட்டணி கட்சி முடிவு பண்ண முடியாது. எந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணுன்றது எந்த கட்சியின் தலைமையில் அந்த கூட்டணி அமைதோ அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். வெளியே இருக்கிறவனுக்கு என்ன அவசரம்ன்ற? இல்ல, காங்கிரஸ்காரன் மாணிக்கம் தாகூருக்கு இவ்வளவு முட்டு குத்துல அதுதான் புரியல. மாணிக் தாகூருக்குலாம் நான் முட்டு கொடுக்கல. நான் முதல்ல சொல்லிட்டேன், அந்த 28ஆம் தேதிக்கு மேலே காங்கிரஸில் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். கடைசியாக வந்து சொல்லலை. நான் அதுக்காக தான் நான் சொல்கிறது வந்து முட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு தான் முதல்ல சொல்லிட்டேன். மாணிக் தாகூர் கண்டிப்பாக 28ஆம் தேதிக்குள்ளே காங்கிரஸ் விட்டு போயிடுவார். அவரை நீங்கள் காங்கிரஸ்காரன்னு இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் காங்கிரஸ்காரெலாம் கிடையாது. கொள்கை கூட்டணின்னு ஒன்று இருக்கும்போது அந்த கொள்கையில் பிடிப்போடு இருக்கக்கூடிய கட்சிகள் யார், அவங்களோட பலம் என்னன்றது இல்லை, அவங்களோட கொள்கை என்னன்றது தான் முக்கியம். அந்த கொள்கை கூட்டணிக்கு ஒரு ஆபத்துன்னு வரப்போ தலைமை பேசியிருக்கணும். பேசினா அது சரியாக வராதுன்னு நான் சொல்லுதான். அப்போது உங்களுக்கு அந்த மாணிக்கம் தாகரோட உங்களுக்கு கொள்கை வந்து அவ்வளோ பிரச்சனையாக இல்லை அப்படின்ற கேள்வி வருது. அப்போ நான் கேட்குறேன்,
திருமா வந்து அறிக்கை விட்டதுக்கு அப்புறமா ஆதவர்ஜுனா பேசினாருன்னா ஆதவர்ஜுனா பெரிய ஆளா திருமா பெரிய ஆளா? நீக்கிட்டாங்களே, கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. போன பிறகு கட்சியிலிருந்து அதை நீக்கிட்டாங்க. நோக்கி தான் நகரும். இதுவும் அதை நோக்கி தான் இது நகரும். ஆதவர்ஜுனாவை ஒரே நாள்லையா தூக்கிட்டாங்க? ஒரு பீரியட் வந்து இல்லை, அந்த பீரியட் வரும். அந்த பீரியட் நான் சொல்ற டைம் வந்து February 28. பொறுத்திருந்து February 28 வரை பொறுத்துருங்க. மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வெளியே போறாங்கன்னா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா ஒரு கட்சி தலைமைக்கு இந்த மாதிரி அங்கங்க கத்திட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது வேலை கிடையாது. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பண்ணிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.